ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஜூலை 2க்கான நியூஸ் பேப்பர் தாங்க பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, ஜூன்ஸ் ஜிஎஸ்டி ரெவென்யூ growth slows to 3-year low, no official statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு வந்த ரிசிப்ட்ஸ், கவர்மெண்ட்டுக்கு வந்த ரெவென்யூ வந்து இந்த 3 வருஷத்துல இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அபிஷியலா அதை பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. சரிங்க, இதுல வந்து நம்மளோட எடிட்டோரியல் பேஜ்ல பாருங்க, சென்ஸ் ஆஃப் அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அமிட் டவுட், இன்ஸ்பைட் ஆஃப் டவுட்னு அர்த்தங்க. இன்ஸ்பைட் ஆஃப் டவுட் அண்ட் ஃபியூ நியூ கிரிமினல் லாஸ் டேக் ஓவர் அண்ட் அன்ரெடி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில கிரிமினல் லாஸை வச்சு புது ஒரு ப்ராசஸ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வெயிட்டிங் ஃபார் அ ரிஃபார்மிஸ்ட், ஈரான்ஸ் theocratic state is unlikely to give space to a popular reformist. ஸோ ஒரு சீர்திருத்தவாதி, ஒரு ரொம்ப புகழ்பெற்ற சீர்திருத்தவாதியை ஈரான் வந்து உள்ள கொண்டு வர போகுது. எடிட்டோரியல், இன்னைக்கு எடிட்டோரியலை பத்தி சொல்லணும்னா, நம்ம பேங்கிங் சம்பந்தமான எடிட்டோரியல் வந்து இல்லைங்க. ஆனா ரீடிங் பர்பஸ்க்கு நம்ம ரீட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு இன்னொரு எடிட்டோரியல் அனாலிசிஸும் போஸ்ட் பண்றோம் உங்களுக்கு. இங்க வந்து பாருங்க, ராகுல் ராஜ்நாத் ஸ்பேர் இன் பார்லிமெண்ட் ஓவர் காம்பன்சேஷன் ஃபார் அக்னிவீர்ஸ் அப்படின்னா, அக்னிவீர்ஸுக்கு கொடுக்குற சம்பளங்கள் பத்தி. காம்பன்சேஷன்னா சேலரி. ஸோ நீங்க பெர்மனண்டா ஒருத்தவங்கள்ட்ட மந்த்லி வாங்கிட்டு இருந்தீங்கன்னா சேலரி, நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்தீங்கன்னா அதை காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. ஸோ காம்பன்சேஷன், ஓவர் காம்பன்சேஷன்னா அதை பத்தி. ஓகேவாங்க. டிஸ்கஷன் வந்து அது சம்பந்தமா இருந்துச்சு. சம்பந்தமான்னு வரும்போது ஓவர், எக்ஸாக்டா அதை பத்தி தான் இருந்துச்சுன்னா ஆன்னு வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஓகேவாங்க. ஸோ ஸ்பேர் அப்படின்னா ஹீட்டட் டிஸ்கஷனுங்க, ரொம்ப ஒரு வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து, ஆஃப்டர் ஸ்பார்ச்சிங் ஜூன் சர்ப்ளஸ் ரெயின்ஃபால் ப்ரெடிக்டட் இன் ஜூலை அப்படின்னு இருக்குங்க. ப்ரெடிக்டட்னா யூகிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஓகேவாங்க. நம்மளுக்கு தெரியும், ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூகிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்டட் டு ஹேப்பன். ஸ்கார்ச்சிங்னா சுட்ட இருக்கும், பயங்கர வெயில் ஜூலைல இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் வந்து ஜூன்ல பயங்கர வெயில் இருந்துச்சு. ஜூலைல அதுக்கப்புறம் நிறைய ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நல்ல மழை இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. பிஎம்ஐ சிக்னல்ஸ் மேனுஃபேக்சரிங் ரீபவுண்ட் அப்படின்னா, பிஎம்ஐனா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றத வச்சு நம்ம என்ன சொல்றோம், மேனுஃபேக்சரிங் மறுபடியும் மறுமலர்ச்சி ஆகும், திரும்பியும் பேக் டு த ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவாங்க. ரீபவுண்ட்னா திரும்பி வர்றது, பவுன்ஸ் ஆயுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்றவங்க வந்து, இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் வந்து ஜூன்ல 4% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. ஸோ எதனால அப்படின்னா, நிறைய பேர் வாங்கினாங்க அப்படின்றதுனால. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஹீட் இருந்ததுனால யாரும் வெளில வரல, யாரும் வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு ஆர்வப்படல. ஏன்னா ஹீட்னால வெளில போக முடியாது. சரிங்க. அடுத்து, டிவிஎஸோட மொபிலிட்டி ஆர்ம் வந்து இட்டாலி பேஸ்டு ஆட்டோ பார்ட் சப்ளையர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சப்ளையர் பேர் வந்து ரொபர்டோ நியூட்டி குரூப். ஸோ அமராவதி, அதுல வந்து ஏர் இந்தியாவோட ஃபிளைட் ட்ரைனிங்கான ஒரு அகாடமி இல்ல ஒரு ஸ்கூல் வந்து வரப்போகுதுங்க. அடுத்தது, இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காண்டி ஆர்பிஐயும் ஏசியான், அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸும் சேர்ந்து ஒரு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து செய்ய போறாங்க. ஸோ அதை யார் ஹெட் பண்றாங்கன்னா நம்மளோட. ஸோ இந்த இன்ஸ்டன்ட் ரீட்டைல் பேமெண்ட்ஸ் வந்து, பேமெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் நேம் வந்து ப்ராஜெக்ட் நெக்ஸஸ். அதாவது நெக்ஸஸ் மீனிங் வந்து இன் கனெக்ஷன். ஸோ ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் இதோட இது வந்து என்னன்னா, பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்னு இருக்கிற ஒன்னோட இன்னோவேஷன் ஹப்ல, அதாவது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்த நெக்ஸஸ்ன்ற ப்ராஜெக்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ கிராஸ் பார்டர்ல ரீட்டைல் பேமெண்ட்ஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி இதை வந்து இந்த இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட்ஸ் வந்து எடுத்து பண்ணி தராங்க. அடுத்து வந்துங்க, இஸ்ரேல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஹாஸ்பிட்டலோட டைரக்டரை கஸ்டடியில வச்சிருந்திருக்காங்க. யாரு, தீவ்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டிடைனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பிணை கைதியை கூட நீங்க காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேர்ட் ஆஃப் த டே வந்து என்னதுன்னா ஃபெப்ரைல்னா ஃபீவர்னு அர்த்தங்க. ஃபீவர் இல்ல ஃபீவரிஷ் இந்த மாதிரி அர்த்தம். ஸோ இன்னையோட நியூஸ் பேப்பர் ரீடிங் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.